எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராயமோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஒரு பிச்சைக்காரர் இருக்காருங்க, சரிங்களா? அதாவது வளமான வாழ்க்கைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கதை தான். இப்ப பிச்சைக்காரர் என்ன பண்றாரு, ரொம்ப அற்புதமா பாடுவார். அந்த பாட்டுக்காக நிறைய பேர் பிச்சை போடுவார், சரிங்களா? கோயில் வாசல் உட்கார்ந்து இருப்பாரு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கோயில் போவார். போற இடத்துல எல்லாம் காசு கிடைக்கும். அற்புதமான குரல் வளம், சரிங்களா? ஆனா பாத்துங்க, அற்புதமான குரல் வளம். அவர் எங்க உட்காந்துருக்காருன்னு பாருங்க, கோயிலுக்கு வாசல் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காரு, சரிங்களா? அவருக்கு அது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கலாம், இல்ல அதுக்கான சரியான முயற்சிகள் இல்லாம இருக்கலாம். ஆனா அவர் இருக்கிற இடம் ஒவ்வொரு கோயிலையும் வாசல் உட்காந்து பிச்சை எடுக்கிறதா அவருடைய தொழில். அற்புதமான குரல் வளம் சொன்னேன் இல்லைங்களா? அப்ப ஆண்டவன் சும்மா இருப்பானா? நேரா வந்து, எப்பா உன் பாட்டு அருமையா இருக்கியா, உன்னோட குரல் ரொம்ப அற்புதமா இருக்கு, அற்புதமான ராகங்கள் அற்புதமா இருக்கு, அடாடாடா அப்படின்னு கடவுள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்படியே, எப்பா உனக்கு நான் வரம் கொடுக்கலான்னு இருக்கேன், ஏதாவது வரம் வேணும்னா கேளு அப்படின்னோடனே இவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. அடாடா, நம்ம பாட்டை கேட்டுட்டு கடவுளே நேரில் வந்துட்டார் அப்படின்னு அவனுக்கு ஒரு சந்தோஷம். அப்புறமா சொல்றாரு, சரிதாங்கய்யா, எனக்கு வந்து ஆனா ஒரு வாரம் பத்தாது, 2 வாரம் வேணும் அப்படிங்கிறப்ப அப்பயே கடவுளுக்கு ஒரே ஷாக்கு. என்னடா இது, பிச்சை எடுத்துட்டு இருக்கான், சரி ஒரு வரம் கொடுக்கலாம், நல்ல மனுஷன், நல்லா பாட்டு பாடுறான், நல்ல குரல் இருக்கு, சரி அப்படின்னு பார்த்தா வேணா 2 கேட்கறானே அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இருந்தாலும் சரி 2 கேட்கறான், சரி போய் தொலையுது, கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு கடவுளும் நினைக்கிறார். அடுத்தது பாருங்க, ஒரு வரம். என்ன வரம் கேட்கறான்? எல்லாரும் கேட்கறதான், நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும். அது கோடீஸ்வரன் இல்ல, பெரிய பணக்காரன் ஆகணும், சரிங்களா? ஏன்னா கோடீஸ்வரனுக்கும் பணக்காரனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் பெரிய பணக்காரன் ஆகணும், அதோட நிப்பாட்டு இருந்தா பரவாயில்ல. அடுத்தது சொல்றாப்புல, நான் இந்த ஊர்ல இருக்கவனை விட பெரிய பணக்காரன் ஆகணும். பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்டிக்கலாம். இந்த ஊர்ல இருக்கவன நான் பெரிய பணக்காரனா இருக்கணும், இந்த ஊர்லயே நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய பணக்காரனா இருக்கணும் அப்படின்னு அதோட சேர்த்து சொல்லிட்டாங்க. சரி ரைட்டுப்பா, பணக்காரன் ஆயிடலாம் விடு, நாளைக்கு நீ பணக்காரன். அப்ப ஐயா இன்னொன்னு சொன்னீங்க சாமி, இன்னொரு வாரம் அப்படி, சரி சொல்லுப்பா அப்படின்னோடனே, அதாவது இந்த ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் காசு இல்லாம பிச்சை எடுக்கணும் அப்படின்னு அவன் சொல்றான். இவனுக்கா கடவுளுக்கு வந்து சரியான வருத்தம் ஆயிடுது. என்னடா இவன் பணக்காரன் ஆகணும்னு சொன்னா சரி போய் தொலைதுன்னு பார்த்தா, அடுத்தவங்க எல்லாம் பிச்சைக்காரனா ஆகணும், காசு இல்லாம போகணும், எதுவுமே இருக்கக்கூடாது அங்க அப்படின்னு சொன்னா இது எப்படி அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாப்ல. அப்புறம் அவரு கடவுள் இல்லையா, அவர் என்ன சொல்றாரு, சரிப்பா நீ கேட்டதெல்லாம் ஒரே ஒரு நிபந்தனை, 10 நாட்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவனும் சரி போயிட்டு போகுது, 10 நாள் இருப்போம் போ, பரவாயில்ல, ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம பணக்காரன் தானே அப்படின்னு அவனுக்கு வருது. ஆனா 2வது வாரத்துக்கு தான் அவர் சொல்லியிருக்காரு 10 நாள், கணக்கு 10 நாள் தான், 10 நாளைக்கு தான் பிச்சைக்காரன் அலைவான், ஒன்றும் இல்லாம அலைவான் அப்படின்னு. அப்ப சரி நமக்கு சூப்பர் அப்படின்ட்டு அப்புறம் கடவுளை வழி அனுப்பிச்சிட்டு நைட்டு படுக்கலாம், தூக்கமே வரல, ஆகா விடிஞ்சா நான் பணக்காரன் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஏன்னா 12 மணி இல்லையா, இப்ப நம்ம நவீன இதுல என்ன சொல்லுவோம், அந்த காலத்துலதான் நம்ம சூரிய உதயத்திலிருந்து அடுத்த சூரிய உதயம் சொல்லுவோம். இப்ப என்னாச்சு, 12 to 12. அப்ப 12 மணி ஆன உடனே போய் இரும்பு பெட்டியை திறக்கிறான். அப்படி என்னடா இது, சில்லறை காசு தான் இருக்கு, நேத்து போட்ட சில்லறை காசு மட்டும் தான் இருக்கு, என்னன்னு பார்த்தா 10 ரூபா இருக்கு. சரி கடவுள் வந்து பழைய ஆள் இல்லையா, பழைய ஜென்ரேஷன், அவர் காலையில 6 மணியத்தான் நினைச்சிருப்பாரு அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுக்கிறான். தூக்கமே வரல, 6 மணி ஆச்சு. எந்திரிச்சு பார்த்தா திரும்பியும் 10 நாணயம் தான் இருக்கு, 10 ரூபா தான் இருக்கு. என்னடா இந்த ஆளு நம்மளை ஏமாத்தி விட்டாரா, வந்தது கடவுள் தானா இல்ல கனவா என்ன, அப்படியே ரொம்ப ஒரு குழப்பம். அப்புறம் அப்படியே அந்த குழப்பத்தோட வெளியே வந்து பார்த்தா எல்லாம் நெஞ்சா அடிச்சுட்டு அழுகுறாங்க. ஐயோ அம்மானு கதறல்றா இருக்கு. என்னடா இது அப்படின்ட்டு பார்த்தா, ஏன் அழுகுறீங்க, என்னாச்சு அப்படின்னா, காசு எல்லாம் போயிடுச்சு, நகையெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு, வீடு இடிஞ்சிருச்சு, எல்லாம் வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்து கிடக்கு. என்னடா இது, இவன் மட்டும் ஒரு சின்ன ஷெட்டு, சின்ன குட்டி ஷெட்டு, சரிங்களா, அதுக்குள்ளதான் இவன் இருக்கான், வீட்டுக்குள்ள சின்னதா வீடு இருக்கு. இவனுக்கா ஒரே அதிர்ச்சி, என்னடா இது அப்படின்ட்டு திரும்பி வீட்டுக்குள்ள போய் பார்க்கலான்ட்டு போய் பார்க்கறான், அந்த 10 ரூபா நாணயம் இருக்கு. சுத்தி இருக்க ஒருத்தங்கிட்ட கூட காசே இல்லை, 1 ரூபா இல்லை, சரிங்களா. இப்ப கடவுள் சொன்னது என்ன,
நீ தான் பணக்காரன், ரைட், ஓகே. அவன்லாம் என்ன பிச்சைக்காரன் ஆகிட்டான். அவன் என்ன நினைச்சான், நம்ம பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிடுவாங்க கடவுள், நம்ம பெரிய ஆளாயலாம் அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனா நடந்தது என்ன, எல்லாம் இப்படி ஆகிப்போச்சு. இந்த சொல்லுவாங்க, இந்த பாம்பும் எறும்பையும் சொல்லுவாங்க. பாம்பு வந்து சொன்னிச்சான், நான் கடிச்சா சாகணும் அப்படின்னு, நான் கடிச்சா சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி எறும்பும் வந்து நான் கடிச்சா சாகணும் அப்படின்னோடனே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் கேட்டாங்க. ஆனா வரம் எப்படி கடிச்சிச்சுன்னா, பாம்பு கடிச்சா அத்தையும் செத்துருவான், கடிச்சவன் செத்துக்குருவான், கடி வாங்கினவன், சரிங்களா. ஆனா இங்க எறும்பு கடிச்சிச்சுன்னா எறும்பு பிடிச்சி அடிச்சு கொண்டு வாங்க, சரிங்களா. அது மாதிரிதான் வரங்கள், சரியா. அப்ப அடுத்தவங்க வந்து கெட்டு போகணும்னு நம்ம நினைச்சா இதுதான் கதி. நம்ம என்ன பண்ணுவோம், நான் பெரிய ஆள் ஆகணும், தப்பே இல்லைங்க, எல்லாரும் நல்ல பெரிய ஆள் தான் ஆகணும், சரிங்களா. ஆனா இவன் வளரக்கூடாது. நீங்க பாருங்களேன், ஒண்ணு இல்ல, குடும்பத்திலே எடுத்துங்களேன், சொந்த பந்தம், சொந்த அண்ணன் தம்பி, சொந்த அக்கா தங்கச்சி எல்லாம் பாருங்களேன், நம்ம பெரிய ஆள் ஆகணும், ஓகே. அதுக்கு அடுத்தது பாருங்க, இன்னொரு லைன் வரும், இவ பெரிய ஆள் ஆயிடக்கூடாது, இவன் பெரிய ஆள் ஆயிடக்கூடாது, நம்ம மச்சனை அவன் பெரிய ஆள் ஆகக்கூடாது, மாமன் பெரிய ஆள் ஆகக்கூடாது, நம்ம மட்டும்தான் பெரிய ஆள் ஆகணும். அங்கதான் பிரச்சனையே. நீங்க எப்ப இந்த மாதிரி நீங்க முடிவு எடுக்கிறீங்களோ அன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனையும் உங்களுக்கு வரும், சரிங்களா. எல்லாரும் நல்லா இருக்கணும், முடிஞ்சு போச்சு. அவன் ஒரு பிச்சைக்காரன் தானே, பிச்சைக்காரன் இல்லை, அவன் என்ன வேளாம் பார்க்கட்டும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு அவனுக்கு காசு கிடைச்சிருக்கான். எல்லாரும் நல்லா இருக்கணுங்க ஏன்னு சொல்லியிருந்தா போதும், இன்னைக்கு அவனும் நல்லா இருந்திருப்பான், எல்லாரும் நல்லா இருந்திருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம். இன்னைக்கு வெறும் 10 ரூபா, அன்னைக்கு நேற்று இருந்து அதே 10 ரூபா தான் இன்னைக்கும் வந்துட்டு இருக்கு, சரிங்களா. மற்றவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு, அது 10 நாள்ல திரும்பி வந்துடும். அதுக்குதான் கடவுள் வந்து 10 நாள்னு சொல்லியிருக்காரு, சரிங்களா. அப்ப கெடுவான் கேடு நினைப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சா நிச்சயமா நீங்க நல்லா இருப்பீங்க. நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நிச்சயமா என்னால சொல்ல முடியும், நீங்களும் உங்க கூட இருக்கவங்களும் நல்லா இருந்தாங்கன்னா என்னைக்கும் உங்களுக்கு அழிவே கிடையாது. ஆனா நம்ம மட்டும் நல்லா இருக்கணும், அடுத்தவெல்லாம் கெட்டு போய் நினைச்ச எவனும் உருப்படாத சரித்திரமே கிடையாது, வாய்ப்பே கிடையாது, சரிங்களா. அதனால எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்க கடவுளை கும்பிடும்போது என்ன தனியாவா அதுக்குன்னு ஏதாவது செய்ய போறீங்களா, எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது வேற, எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது வேற. நீங்களே ஒரு இறைநிலைக்கு போவீங்க, இறைவனுக்கு அருகில இருப்பீங்க, நிச்சயமா நீங்க ஒரு பெரிய ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், சரிங்களா. நிச்சயமா கிடைக்கும், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்க நினைச்சு பாருங்க, சும்மா நீங்க இப்படியே நினைச்சுக்கிட்டே வாங்களேன், என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும், என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கும், நிச்சயமா நீங்களும் அதுல ஒரு ஆளா வருவீங்க, நல்லா இருப்பீங்க. கடவுள் பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும், சரிங்களா. நான் என்னோட அனுபவத்துல இருந்து பேசுறேன், சரிங்களா. கண்டிப்பா அது செய்யுங்க, நல்லது நடக்கும். நான் அந்த மாதிரி தான் பண்ணோம், இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. ஒன்றும் வருத்தப்பட வேணாம், எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைங்க. எதிரியா இருந்தாலும் துரோகியா இருந்தாலும் நல்லா இருக்கும்னு நினைங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க, சரியா. என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மாகிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.